வணக்கம், நான் உங்கள் ஜிவி கணேஷ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சாதா ப்ளவுஸ் வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு சாதா ப்ளவுஸ் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம ஹைட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து அளவுகள் எதுவும் சொல்லலை, ஆனால் எப்படி எடுக்கிறதுங்கிறத பற்றி மட்டும் சொல்லியிருக்கேன். இது வந்து ஹைட்டு நான் வந்து ஒரு 15 இன்ச்சு வச்சுக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கு அளவு மாறும் இல்லைங்களா. இது வந்து கழுத்தோட அகலம் வந்துட்டு 2.5 இன்ச்சு. இது வந்து பொதுவாகவே பேசிக் தான். நீங்கள் ரொம்ப சின்னவங்களா இருக்கிறாங்க, குட்டியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு மட்டும் நீங்கள் அளவு மாற்றணும். இல்லைனா ரொம்ப குண்டாக இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் அளவு மாற்றணும், அவ்வளோதான். கழுத்தோட அகலம் ஷோல்ட்ரு வந்து 3 இன்ச்சு, கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு. அவ்வளோதான். நம்ம வந்து ஆம்கோல் எடுத்துக்கிறோம். ஆம்கோல் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, நல்லா கை வந்து நல்லா மேலே தூக்கி எடுத்து வச்சு எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆம்கோல் வந்து கரெக்டாக வரும். 5 இன்ச்சு இருக்குது. நான் வந்து 5.5 இன்ச்சு வச்சுக்க போகிறேன் தையலோடு சேர்த்து. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, மார்பு சுற்றளவு செகண்டு கொக்கியிலேருந்து அக்கிள் அந்த தையல் ஃபஸ்ட்டு தையல் வரைக்கும் நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். நான் வந்து உயரம் நல்லா அதிகமாகவே வச்சுருக்கேன். அதனால தான் உங்களுக்கு வந்து பின்னளவு வந்து ரொம்ப ஹைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. எல்லாமே பாக்ஸ் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆம்கோல் ரவுண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் 1.25 இன்ச்சு வைங்க போதும். 1.5 இன்ச்சு வச்சிங்கன்னா ரொம்ப லூஸ் வர மாதிரி இருக்கும். 1.25 இன்ச்சு வச்சிங்கனாவே போதுமானது தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, பின்கழுத்து இறக்கம். நிறைய பேர்த்துக்கு வந்து பின்கழுத்து இறக்கம் வந்து எடுக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு கீழே வந்து என்ன அளவு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த அளவு நீங்கள் வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியான மெத்தடாக இருக்கும். அப்படி வச்சு நீங்கள் அதிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சிட்டிங்க அப்படின்னா, அதுதான் உங்களுக்கு வந்து கழுத்தோட இறக்கமாக இருக்கும். நீங்கள் ஹைட்டில் இருந்து நீங்கள் அந்த மார்க் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுலேருந்து நீங்கள் கழிச்சிக்கோங்க, எவ்வளோ இறக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். நான் ரவுண்ட் கழுத்து தான் வச்சுருக்கேன். இவ்வளோ தான். நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எப்போவுமே நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் ஃபஸ்ட்டு தைச்சாலுமே கூட நல்ல ப்ளவுஸாக போட்டு நல்ல குவாலிட்டியான கிளாத்தில் நீங்கள் தைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பொறுமையாக தைக்கணும், அதை ஃபினிஷ் பண்ணணும், போடணும் அப்படிங்கிற நம்ம ஒரு பயத்துலேயே வந்து நம்ம நல்லா தைச்சிருவோம். அந்த துணி வேஸ்ட் ஆகிடுமே அப்படிங்கிற ஒரு இதுலேயே நம்ம தைச்சிருவோம். அடுத்தது வந்து நம்ம கையை அளவு போட்டுக்கலாம். நான் ஒரு ஸ்கேல் அளவு கோடு போட்டுக்கிறேன் மடிச்சடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கை வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் இப்படியே வச்சு நீங்கள் அளவு போடுங்க. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் ப்ளவுஸை வச்சுட்டு நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா போதும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, கை தான் ரொம்ப அளவெடுத்து போடுறது ரொம்ப சிரமமாக தெரியும். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் புதுசாக கற்றுக்குறீங்க அப்படின்னா, ப்ளவுஸ் இப்படி போட்டு கையிலேருந்து நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா போதும். மத்தபடி நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. அதுலேருந்து நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, இந்த கை அளவுகள் போடுறது தான் ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம நாட்ஸ் போட்டு கை வந்து முன்பாகத்தில் நம்ம லைட்டாக குடஞ்சி எடுத்துக்கலாம். இது வந்து நான் சாதா ப்ளவுஸுங்கிறதுனால நான் கட்டிங் போடும்போதே நான் வந்து குடஞ்சி எடுத்துக்கிறேன். இதே லைனிங் ப்ளவுஸாக இருந்ததுன்னா நீங்கள் லைனிங்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் கட் பண்ணுவேன். அடுத்தது முன்பாகத்தில் நம்ம பின்பாகத்தை போட்டு நம்ம அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். பின்பாகத்தை போட்டு நீங்கள் இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். தனியாக நீங்கள் முன்பாகத்துக்கு அளவெடுத்தீங்க அப்படின்னா அது செட் ஆகாது. போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி கிராஸெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம அதை கரெக்ட் பண்ணி நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஓப்பன் எடுத்துக்கிறேன். பட்டியோட தையல் கிட்ட வரைக்கும் இருக்கும். அது எவ்வளோ இருக்கோ அதிலேருந்து நீங்கள் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. நான் முன் இறக்கம் எடுத்துக்கிறேன். அது வந்து பொதுவாகவே ஒரு 6 to 6.5 வரைக்கும் தான் வரும். அதுக்கு கீழே வச்சிங்கன்னா ரொம்ப லோவாக போட முடியாது. அதனால் கழுத்தோட இறக்கம் வந்துட்டு 6 இன்ச்சு வச்சுக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து நீங்கள் ஓப்பன் வச்சுக்கோங்க. ஓப்பன் வந்து நான் 4 இருந்தது 5 இன்ச்சு வச்சுக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம முன்பாகத்தில் லைட்டாக குடஞ்சி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா ஆம்கோலில் உங்களுக்கு வந்து லூஸ் வராமல் இருக்க. ஹைட் வந்து உங்களுக்கு அளவு எடுக்க தெரியல, நீங்கள் ப்ளவுஸ் இந்த மாதிரி வச்சு நீங்கள் அளவு போட்டுக்கலாம். அதுவும் பட்டியோட அளவு கிட்ட வரைக்கும் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சைடில்
சைடில் வந்துட்டு ஒரு 6 டு 6.5 வரைக்கும் தான் வரும். நம்ம சைடு மார்க் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓப்பன்லேருந்து 3 இன்ச்சு வச்சு அடுத்தது 1.5 இன்ச்சு அளவு வச்சு நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி கிராஸ்லாம் வந்தாலும் நீங்கள் அதை கரெக்ட் பண்ணி நீங்கள் தைச்சிக்கோங்க. ஏன்னா கொஞ்சத்துக்கெல்லாம் நம்ம வந்து ஒட்டு போட முடியாது. அது போட்டாலும் நம்மளுக்கு அது செட்டு ஆகாது. அதுக்காக வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதை கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணுறதை பாருங்கள். ஒரே காற்றா இருக்கிறனால எல்லாம் ப்ளவுஸு பிரிஞ்சிட்டு போகுது. நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இது எல்லாமே தனித்தனி வீடியோவாக பட்டி, முன்பாகம், கை எல்லாமே தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் சேனலை போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். அடுத்து வந்து நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம ஸ்டிச்சிங் பார்க்கலாம். முன்பாகம் தான் எடுத்திருக்கேன் நான். முன்பாகம் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து நான் 2.5 தான் வச்சுக்கிறேன். 3 வச்சிங்கன்னா நல்லா ஷார்ப்பாக வரும். நான் 2.5 தான் வைக்கிறேன். அதுவே வந்து சாதா ப்ளவுஸ் போதுமானது தான். அடுத்தது கொக்கி பீஸில் வந்துட்டு 2.5 இன்ச்சு வைக்கிறேன். ஆம்கோலில் வந்துட்டு 3.5 வைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மார்க் பண்ணி 2லேயுமே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். கரெக்டாக நீங்கள் அந்த 3 இன்ச்சில் இருந்து நீங்கள் 1.5 இன்ச்சு அளவு வச்சிங்கன்னா அந்த சென்டர் பாயிண்ட் வந்துடும். நம்ம ஷோல்டர்லேருந்து வச்சு பார்த்தோன்னா சென்டராக இருக்கும் பாருங்கள். கப் சைஸ் வந்து நல்லா கரெக்டாக வந்துடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பொறுமையாக தைங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பீஸ் தைங்க. அந்த மாதிரி தைச்சி பழகுங்க. கண்டிப்பாக தைக்க முடியும். எதுவுமே தைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்பனாலையும் தைக்க முடியுது, நாம்பளும் வந்து இதெல்லாம் செஞ்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது என்றைக்குமே வந்து நம்ம வீட்டு வேலையே செஞ்சிட்ருந்தோம் அப்படின்னா ரொம்ப மைண்டில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்க இது மாதிரி நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் டாட் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பக்கத்துலேயே இன்னொரு டாட் போட்டுட்டு அதை நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால நான் பிரித்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் அது மாதிரி பண்ணலாம். எப்போவுமே வந்துட்டு நம்ம செய்ய முடியல அப்படின்னு நம்ம சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எதையுமே செய்ய முடியாது. நீங்கள் நினச்சிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளவுஸ் எடுக்கிறோம், நம்மளால் தைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட் ஆகி நீங்கள் இருக்க வேணாம். நம்ம பட்டிக்கு வந்து 2 துணி வைக்க போகிறோம். நான் உள்ளே வந்து வேறு துணி தான் வச்சுருக்கேன். முன்பாகத்தை வச்சு நீங்கள் பட்டி அளவு போடுங்க. மெயின் கிளாத் 2மே ஒரே பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நான் எப்போவுமே பட்டிக்கு வந்து ஒரு 3.5 இன்ச்சு, சென்டரில் ஒரு 3, சைடில் ஒரு 3 இன்ச்சு இந்த மாதிரி தான் அளவெடுத்து நான் கட் பண்ணி தைக்கிறேன். கரெக்டாக தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் முன்னாடி வைக்கிறதுக்கு நாட்ச் போட்டுக்கிறேன். ஒரு பட்டி வந்து நம்ம கீழே வச்சு அதுக்கப்புறம் அந்த டாட் மடித்து நம்ம தைக்க போகிறோம். இன்னொரு பட்டிக்கு வந்துட்டு மேலே வைப்போம். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இவ்வளோ தான். ரொம்ப சைடில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பட்டி வந்து நம்ம மேலே வைக்கிறோம். இந்த மேலே கீழே வைக்கிற இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாத்துக்கும் குழப்பமாக இருக்கும். ஆனால் அதை பொறுமையாக நீங்கள் கரெக்டாக வச்சு தைச்சிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். நான் வந்து கொக்கி பீஸு வி பீஸுன்னு தான் வச்சுக்க போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. ரைட் சைடில் இருக்கிறது நம்ம வந்து கொக்கி பீஸுக்கும், லெஃப்ட் சைடில் இருக்கிறதுக்கு வந்து நம்ம வி பீஸுக்கும் நம்ம வைக்க போகிறோம். நம்ம கழுத்து பீஸ் கட் பண்ணோம் இல்லைங்களா, கழுத்துக்கு கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பீஸையே நீங்கள் வந்து கொக்கி பீஸுக்கும் வி பீஸுக்கும் வச்சுக்கலாம். ஏன்னா அது 2.5 இன்ச்சு வச்சுருக்கோம். அதுவே நம்மளுக்கு போதுமானது தான். வி பீஸும் கொக்கி பீஸும் தனித்தனி வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்தது வி பீஸுக்கு வந்துட்டு உள்ளே ஒரு கிளாத் வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நம்ம கொக்கி மாட்டும்போது சீக்கிரமாக அது வந்து டேமேஜ் ஆகாது. உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபாகவும் இருக்கும். எப்போவுமே வந்துட்டு நம்ம வீட்டு வேலையை மட்டும் செஞ்சுட்டு இதை எதுவும் செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. எல்லாத்துக்குமே ஒரு டைமிங் வச்சுக்கோங்க. வீட்டு வேலை இவ்வளோ நேரம் செய்யணும், நம்ம வந்து ப்ளவுஸ் இப்படி தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைமிங் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே உங்களை பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வேலை செய்யும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யுங்க. கண்டிப்பாக அது எல்லாத்துக்குமே பிடிக்கும். நம்ம வந்து கை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம்.
நான் கட் பண்ணதுக்கு கை குடஞ்ச பாகம் வந்து முன்பாகத்தில் வச்சுக்கிறேன். எப்போவுமே 2 தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீட்டிலேருந்து தைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ளவுஸ் முழுசாக வந்து நம்ம உட்காந்து தைக்கிற அளவுக்கு டைம் இருக்காது. அப்போ தான் ஏதாவது ஒரு வேலை இருக்கும், வீட்டில் ஏதாவது கேட்பாங்க, திரும்ப யாராவது கெஸ்ட் வருவாங்க, நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை எல்லாமே இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து தைச்சு அதை நம்ம கரெக்டாக கொண்டு போகணும். இப்போ நம்ம ஷாப்பு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பாட்டுக்கு வீட்டு வேலையை செஞ்சுட்டு நம்ம வந்து கடைக்கு போயிடுவோம். அது வந்து பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் வீட்டில் தைக்கிற பெண்கள் வந்துட்டு நிறையா வேலைகள், எக்ஸ்ட்ரா வேலைகள் நிறையா இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணும். அதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்னும் வரப்போகிற வீடியோவில் நிறையா பார்க்கலாம். ரொம்ப சின்ன சின்ன வேலைகள் தான் நம்ம நினைப்போம். கிச்சனை விட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னா ஓகே நம்ம போகக்கூடாது அப்படின்னு நினைப்போம். அப்போ தான் வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று கேட்பாங்க. அதுவும் இப்போ சம்மருங்கிறதுனால எல்லாம் ஸ்கூல் லீவுங்கிறதுனால கண்டிப்பாக குழந்தைங்க எல்லாருமே இருப்பாங்க. எக்ஸ்ட்ராவாக வேலையாக தான் இருக்கும். நம்ம சைடில் ஜாயின் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா முன்பாகமும் பின்பாகமும் ஏத்தியும் தேத்தியுமாக இருக்கும். அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம 3வது டாட் பிடிச்சிக்கணும். பட்டியிலேருந்து நம்ம முன்பாகத்துக்கு மட்டும் நம்ம ஒரு டாட் பிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஏத்தியும் தேத்தியுமாக இருக்கிறது கரெக்டாகிரும் பாருங்கள். இதில் வந்து நம்ம கையிலேருந்து அளவெடுத்து சைட் ஜாயின் போட்டுக்கலாம். நம்ம கையோட அகலம் எவ்வளோ வைக்கிறோமோ அதிலிருந்து 1 இன்ச்சு சேர்த்து வைங்க. அந்த ஆம்கோல் கிட்ட கீழே வந்து நம்ம எப்படி அளவெடுக்கணும்னா ப்ளவுஸோட ஃபஸ்ட்டு தையல் எங்கே இருக்கோ நம்ம அதிலேருந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் தையல் போடும்போது தையல் போட்டதுக்கப்புறம் நீங்கள் ப்ளவுஸ் அளவு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பின்னாடி டாட் பிடிச்சிக்கலாம். டாட் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து கரெக்டான அளவுக்கு வந்துடும். நான் எப்போவுமே வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் பேக் டாட் பிடிப்பேன். எனக்கு அது வந்து கரெக்டாக தான் ஃபினிஷிங் கரெக்டாக தான் இருக்குது. இதனால் வரைக்கும் யாருமே ப்ராப்ளம் சொன்னதில்லை. ஃபுல்லாக வந்து ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அளவு ப்ளவுஸ் வச்சு அளந்து பார்த்துட்டு அதில் இருந்துட்டு நான் பேக் டாட் பிடிப்பேன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு. பேக் டாட் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பாயிண்ட்டு நம்ம ப்ளவுஸில் மடிப்பு பக்கம் இருக்கும். அந்த சென்டர் பாயிண்ட்டு பாருங்கள், அந்த கோடு வந்து கண்டிப்பாக இருக்கும் எல்லா ப்ளவுஸ்லையுமே. அதிலிருந்து நம்ம சைடு அந்த தையல் போட்டோம் இல்லைங்களா, அது வரைக்கும் நீங்கள் அளவு வச்சுக்கோங்க. நான் வந்து அரைஞ்சுன்னு பார்த்திங்கன்னா நம்ம 1 இன்ச்சு வந்துடும் 2 பக்கம் இருக்கிறதுனால. ஹைட்டு வந்து நான் 3.5 to 4 அந்த அளவுக்கு வைப்பேன். உங்களுக்கு அந்த அளவுக்கு வைக்கும்போது உங்களுக்கு பார்க்கவும் நல்லா நீட்டாக தான் இருக்கும். இந்த சென்டர் ஷோல்டர் கரெக்டாக நேராக வந்துடும் நீங்கள் இந்த மாதிரி அளவு எடுக்கும்போது. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.